1 hour தான் மக்களுக்காக பேசுறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. சட்டசபையா இல்லை சண்டை சபையா? சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க. மொத்தம் இன்னைக்கு 15 பேர் பேசணும். இப்ப வரைக்கும் ரெண்டாவது பேர் தான் பேசுறாங்க. இப்போ ஆல்ரெடி 2:30 மணி. ஸோ நாங்க டெய்லி பார்க்குறோம், ஒவ்வொரு உறுப்பினரும் எக்ஸாமுக்கு கூட ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையை சரியான முறையில் புள்ளி விவரத்தோட பேசணும்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பத்தி பேசுறாங்க. மீதி அத்தனை அவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதுல இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரக்டாவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தா போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுல இருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது. கடைசி வரைக்கும் அது சண்டையாவே போகுது. அதனால தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே லைவ்ல பாக்குறாங்க. இந்த லைவ் கிடைக்கணும் தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினாரு சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனா இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊர்ல மக்கள் பாக்குறேன். இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்ப என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் இப்ப டிவி பாக்குறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட், எல்லாருடைய டைம் வேஸ்ட். இது மக்கள் வரி பணத்துல நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போ நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்த கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்க கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனா இங்க அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால பேரவை தலைவர்கிட்டயும் நான் நேரடியா சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவை தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவா தான் பேசுவேங்க. கேப்டன் மாதிரி தான். சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க. அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.